இயேசு கிறிஸ்துவின் அன்பின் காலை வணக்கம். என் ஜீவன் இயேசு ஊழியத்தின் சார்பாக தேவ சத்தம் தினமும் உங்கள் இல்லங்களில். உங்கள் ஆசீர்வாதத்திற்காக இன்றைய வேத பகுதி சங்கீதம் 46:1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் மாணவர். ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அடைக்கலமானவர், பலனானவர், அனுகூலமானவர், நமக்கு துணையுமானவர். நம்முடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட பாடுகள், பிரச்சனைகள் அநேகம் காணப்படுகிறது. அதிலிருந்து நம்மை அனுதினமும் பாதுகாப்பவர், நமக்கு அடைக்கலமாக இருப்பவர் நம் இயேசு கிறிஸ்து. நமக்கு ஆபத்து காலத்தில் அவர் கூடவே இருக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொல்கிறார். நமக்கு எத்தனையோ ஆபத்துகள் நமக்கு நேரிடலாம், பாடுகள் நேரிடலாம், வேதனைகள் நேரிடலாம். அந்த வேளைகளில் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது நமக்கு துணையாக இருப்பவர் நம்முடைய ஆண்டவர். மனிதர்கள் நமக்கு யாரும் துணையாக வரமாட்டார்கள். ஆபத்து காலத்தில் நம்மை விட்டு விலகி ஓடி போவார்கள். ஆனால் நாம் நேசிக்கிற உண்மையான இயேசு கிறிஸ்து நமக்கு எப்போதும் ஆபத்திலும் பலனும் நமக்கு தரக்கூடிய இயேசு கிறிஸ்து நம்ம கூடவே இருக்கிறார். ஆகவே நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேரிடாதவாறு அவர் தூதர்களை கொண்டு கட்டளையிட்டு நமக்கு பாதுகாப்பார், நம்மை பலப்படுத்துவார், நமக்கு அடைக்கலமாக இருப்பார், நமக்கு துணையாக இருப்பார். ஆகவே நாம் அவரை நோக்கி பார்ப்போம். நோக்கி பார்த்து அவர்கள் முகங்கள் பிரகாசமடைந்தார்கள், வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்கிறது. அதுபோல நம்மை பாதுகாக்கக்கூடியவர் நம் ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே. ஆண்டவரை தினமும் நோக்கி பார்ப்போமா? நம்முடைய ஆபத்திலிருந்து அவர் நம்மை காப்பார். ஒவ்வொருவரும் அவரை நோக்கி பார்ப்போம். நமக்கு துணையாக ஆண்டவர் இருப்பாராக. ஆமேன், ஆமேன்.